Hey guys, welcome back. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லைன் 15,628 ஒரு நல்ல சப்போர்ட் லைனை எடுத்துகிட்டு இப்போ மேலே மாதிரி போயிட்டுருக்குது. இப்போ நம்மளோட அந்த லாங் டேர்ம் சர்க்கிள்குள்ளே வந்துருக்குறாப்புல. ஸோ இதுலேருந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா லைக் அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்குது. நிஃப்டி வந்து அந்தளவுக்கு என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்காக தெரியல. சேம் டைம் இன்றைக்கி நடந்த இன்றைக்குள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்திங்க அப்படின்னா 15,700 நிறைய புட் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 16,000 நிறைய புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் இந்த எக்ஸ்பைரிக்கு பார்த்திங்க அப்படின்னா 15,700 16,000 உள்ள ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இம்மீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா 15,900 டச் ஆகிட்டு அங்கேருந்து சைடுவேல அதாவது லைட்டாக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 15,700 டச் ஆச்சுதுனாலும் அங்கேருந்து மேலே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 15,000 கீழே போகிறதுக்கும் சான்சஸ் கம்மி, 16,000 மேலே போகிறதுக்கும் சான்சஸ் கம்மி. அண்ட் பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் நேற்றே வரைஞ்சிருந்தேன். என்னோடய இங்கிலீஷ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த லைனுக்குள்ளே தான் வந்து இது எல்லா இதையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா டாப் சைடையும் லோ சைடையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு கம்மிங் 1 or 2 டேஸில் வந்து எதர் ஒரு நல்ல அப்சைடில் பிரேக் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆர்எல்ஸ் கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 1 or 2 3 4 டேஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு கிராஜுவலாக ஒரு நல்ல அப்சைட் மூவ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் நேற்றே கொடுத்துருந்தேன், இந்த ரெட் லைனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுமாதிரி ரெட் லைனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சுது. எக்ஸாக்டாக அந்த ரெட் லைனில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு நல்ல ரேலி நம்மளோட இந்த டார்கெட் க்ராஸ் பண்ணிச்சுது. செகண்ட் டார்கெட்டையும் கரெக்டாக டச் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் ப்ரைஸ் நெகோசியேஷன் ஆகிடுச்சுது. அங்கேருந்து கீழே வந்துச்சு. திரும்ப நம்மளோட செகண்ட் டார்கெட்டையே மேட்ச் பண்ணி ஸோ அதை சுற்றியே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு நல்ல கிராஜுவலான மூவ். பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட் லைனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுது. நம்மளோட ரெட் லைனை எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட்டாக நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு திரும்ப அங்கேருந்து நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்டு சுற்றி அந்த இடத்துல மார்க்கெட் முடிஞ்சிருக்குது. ஸோ இன்றைக்கி டிஐ எஃப்ஐ டேட்டா பார்த்துடலாம். ஸோ எஃப்ஐஏ பார்த்திங்கன்னா 113 crore பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஐயும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 344 crore பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து பயங்கர வாலட்டைலாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த வெனஸ்டே எக்ஸ்பைரிக்கு முந்தின நாள் வந்து கொஞ்சம் நார்மலாக பயங்கர வாலட்டைலாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கரண்டாக எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்ருக்கு. ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, லைக் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15,758 ஓப்பன் ஆகிருக்குது. அங்கேருந்து ஒரு நல்ல அப் மூவ். ஸோ ஒரு டோஜி மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணிகிட்ருக்குறாப்புல. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அகெயின் இது செக் பண்ணிக்கலாம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8:45 போல் இது செக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடைக்கும். எதர் இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப்பில் இருக்குமா, கேப் டவுனில் இருக்குமா, இல்லை ஃப்ளாட்டாக இருக்குமான்னு சொல்லி. ஸோ நாளைக்கு மார்னிங் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அண்ட் நாளைக்கு கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ 15th ஜூலை எக்ஸ்பைரி ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். சேம் டைம் நான் முதலே சொன்ன மாதிரி 15,700 16,000 ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ளூ லைனை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த 15,825 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு நல்ல அப்சைட் மூவ் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது.
ஸோ சப்போஸ் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு ஓப்பன் ஆகி அங்கேயே சஸ்டைன் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் 15,857, 15,882 அண்ட் 15,917 இருக்கும். சேம் டைம் மார்க்கெட் இந்த 15,800 பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 15,755, 15,725 அண்ட் 15,694 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் சேம் டைம் 15,694 பக்கத்துலேயே வந்துச்சு அப்படின்னாலும் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 15,725 பக்கத்தில் வந்து இங்கேருந்தும் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கீ லெவல்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைன் போல் ஸோ அடிஷ்னலாக இன்னொரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டோட இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ 15,774 ஒரு கீ லெவல்ஸாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி அளவுக்கு வீக்னஸ் காமிக்கலை. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பயங்கரமான கால் ஆப்ஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிளியராக இண்டிகேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் அப்சைட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப் டு 36,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் மோடில் தான் இருக்குது. ஸோ நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி சப்போஸ் ஓகே ஸோ 35,787 பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். சேம் டைம் 35,605 பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் புட் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். அண்ட் மேலே நான் என்னோடய டார்கெட் வந்து ஒரே ஒரு டார்கெட் தான் வச்சுருக்கேன், 35,917 ஆர் அப் டு 36,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 36,009 ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேம் டைம் கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட் 35,458, 35,267 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே ஸோ இப்போதைக்கு நெகட்டிவ் லெவல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ரெட் லைனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு மார்க்கெட்டில் எந்த ட்ரேடும் எடுக்க வேண்டாம். எதை நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாலும் அது மைனஸில் தான் போகும், புட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாலும் அது மைனஸில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததான் நான் இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன், எஸ்பிஐ லைஃப். ஸோ எஸ்பிஐ லைஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல அப்சைட் மூவில் இருக்குது. சேம் டைம் இன்னொரு இது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து கால் ஆப்ஷன் எதுவுமே இன்னும் பில்டப் பண்ணல. அகெயின் இந்த 1020, 1030, 1040 ஸோ இந்த இடத்துல இருக்கிற கால் ஆப்ஷன் எதுவுமே அவங்க க்ளோஸ் பண்ணவும் இல்லை. ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் தான் நிறைய ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன கிளியராக இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் அப்சைடு வந்து வெரி வெரி லிமிட்டட், ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதை வச்சு தான் வந்து நான் இன்றைக்கி புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கிறேன். ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 3,000 rupees மைனஸில் இருந்துச்சு. ஸோ லெட்ஸி நாளைக்கு இது வரைக்கும் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சப்போஸ் ரொம்ப கீழே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நான் என்னோடய கால்ஸை நெகட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கு மேலே அதாவது 1052க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுக்குற பட்சத்தில் இதர் நாளைக்கு நான் என்னோடய பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவேன். சப்போஸ் இதுக்கு கீழே இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஐ வில் பி ஹோல்டிங் மை பொசிஷன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் இந்த வீக்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டிசிஎஸ் இந்த டவுன்லைன் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் அதோட லோ எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதிலிருந்து ஒரு அப்சைட் மூவ் கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அகெயின் விப்ரோவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹெல்த்தி மூவில் இருந்தது. இப்போ சைடில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி போயிட்டுருக்கு, கன்சல்டேஷன் மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து அப் டு 514 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அல்லது இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 நாள் வந்து சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டாட்டா மோட்டர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பாட்டம் அப் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிது. அதுக்கு
பார்த்திங்க அப்படின்னா ஒரு 305 ரூபீஸில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. ஸோ லாங் டேர்முக்கு பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன் பிட்வீன் 312 296 வரைக்கும் வரும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் அக்குமுலேட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிங்க. சப்போஸ் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதோட பெரிய டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா பெரிய சப்போர்ட் பார்த்திங்கன்னா 280. ஸோ இதுக்குள்ளே இருக்கும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். Until then, bye. See you tomorrow.